அன்புச்சாலை உருவாக்குவதனுடைய நோக்கமே வந்து நம்ம ஏஜ் ஆனவங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன் எல்லாம் நிம்மதியாக இருக்கணும். பசங்க நீங்கள் பாருங்கள் இருக்கலாம், ஆனால் அப்பா இங்கே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஒரு சமத்துவத்தையே ஈக்குவாலிட்டின்னு சமத்துவத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். நீங்கள் பார்த்து வரீங்க, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, புக்கு படிக்கிறீங்க, விளையாடும்போது விளையாடுறீங்க. உங்கள் மனசுக்கு தகுந்த ஒரு இன்பம் எங்கடா இருக்குது அப்படின்னாக்க இது ஒரு அரசாங்கத்தினுடைய அமைப்பு நல்ல ஒருபடியாக செயல்பட்டு வருது. முதற்கன்னு அந்த இதுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும். இன்றைக்கி எவ்வளோ பெரிய டவுனில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட காசு இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த ஒரு இதில் வந்து அன்புச்சோலைன்றது நல்ல நடத்திட்டு இருக்கு, நல்ல செயல்பட்டு இருக்கு. அந்த செயல்பாடு நல்ல அது சிறக்க மேலும் மேலும் பலர நமது அதுக்கு இன்றைய நோக்கம், இன்றைக்கு வந்ததனுடைய நோக்கம், நாம் அரசவை கவிஞர் கவியரசு கண்ணதாசன் என்பவர் ஒரு இலக்கியம் என்றால் கண்ணதாசன், கவிதை என்றால் கண்ணதாசன் என்று வாழ்ந்து வரலாறு படைத்தவர். அதாவது ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தையினுடைய பிறப்புக்காக ஒரு பாடல் பாடுகிறார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ என்று. அப்படி அவர் கேள்வியோடு கேட்டு நிற்பதில்லை, அந்த சோகத்தையே உருவாக்குவதற்கு அந்த குழந்தையை பற்றி பாடுகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், ஒவ்வொரு தொகுப்புக்கும், ஒவ்வொரு பாடலையும் சோகத்திற்கும் பாடலை படைத்து விட்டு சென்றார், சுகத்திற்கும் பாடலை படைத்து விட்டு சென்றார், தத்துவ பாடல்களை பாடி சென்றார். குழந்தை பருவம், மாணவ பருவம், அடுத்து கல்லூரி பருவம், அந்த ஒவ்வொரு பருவங்களையும் கடந்து வரும்போது அவருடைய வார்த்தைகள் வரலாறு மறக்காது, மன்னிக்காது. அவரை நாம் என்றென்றும் நாம் நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டாலே வேறு எதையுமே நாம் படிக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து 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 எழுதினார். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதும் அதை போன்று அந்த அண்ணன் தம்பி உறவையும் காசு இல்லாதவன் உலகத்திலே அந்த அண்ணன் தம்பி உறவு முறையும் காட்டுகிறார், பலனை எதிர்கொள்கிறார். கடவுளையே மனிதனை பற்றி சொல்லுகின்ற போது கடவுளே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. அப்படி அந்த மனித தன்மையை பற்றி, அந்த இறை தன்மையை பற்றி